வால்மணி செம்மணி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடகம்னு பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வந்து போனா ரொம்ப இளமையில ரொம்ப வறுமையில வாண்டீங்களா? ஆமாங்க ஐயா. கரெக்டா சொல்லுங்க. ஆமாங்க. வறுமையில வாண்டீங்க. உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா? ஆமாங்க ஐயா. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஐயா. ஆமா. உங்க பொண்ணு வந்து ஒரு காதல் வலையில மாட்டீங்கன்னா? ஆமாங்க ஐயா. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணா தோல்வி ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. என்கிட்ட வந்து உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணின்னு சொன்னீங்க. நான் பரிகாரம் பண்ணி அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டா? ஆமாங்க, பண்ணி கொடுத்தீங்க ஐயா. பேரம் பேத்தி போறேன்னு நினைச்சு அதே மாதிரி பரிகாரம் பண்ணி பேரம் பேத்தி போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டா? ஆமாங்க. ஆமாங்க ஐயா. உங்க பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான். உங்க பையனுக்கு அயல்நாட்டு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டா? ஆமாங்க ஐயா, வாங்கி கொடுத்தீங்க. இப்ப வெளிநாட்டுல வேலை செய்யறான் பையன். ஆமாங்க ஐயா. உங்க பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. ஆமாங்க ஐயா. நல்ல மாப்பிள்ள, அருமையான மாப்பிள்ள கிடைச்சிட்டான். ஆமாங்க ஐயா. ஆமாங்க. வறுமை ரொம்ப வறுமையின சாதாரண வறுமையிட, அதாவது அந்த அளவுக்கு வறுமையில இருந்தீங்க. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்கீங்க. ஆமாங்க. சொல்லுங்கய்யா. ஆமாங்க, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க ஐயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஜோசியம் பாத்தீங்க? நான் இப்போ 3 வருஷம் ஆகுதுங்க ஐயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ நீங்க. இப்ப நல்ல நிலைமை மாறி போச்சு, தலைகீழா மாறி போச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. கையில பணப்பொழுக்கு வந்துச்சு, எல்லா காரியம் வெற்றி ஆயிடுச்சா இல்லையா? ஆமாங்க ஐயா. நான் தான், நீங்க எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டேங்க ஐயா. சப்போர்ட்டே நீங்க தான். உங்க நிலைமைய வந்து வறுமையில வாழ்ந்தீங்க. ஆமாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்ல, காதல் வெற்றி பெறணும்னு கேட்டீங்க. ஆமாங்க. அந்த காதலையும் வெற்றி பெற வச்சிட்டேன். ஆமாங்க. பேரம் பேத்தி உருவாக்கி கொடுத்துட்டேன். பண்ணி கொடுத்துட்டீங்க. நல்ல வேலை வாய்ப்பு பொண்ணுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். ஆமாங்க. பையனுக்கு நல்ல அயல்நாட்டு யோகத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன். ஆமாங்க ஐயா, சொன்னதெல்லாம் உண்மையா பையா? ஐயா, எல்லாமே நான் உங்ககிட்ட வந்ததுன்னா சோறே திங்கிற நல்ல விதமா. அதாவது எங்கிட்ட வரலன்னா உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? வரலைன்னா நான் இருக்கேன்னா இல்லைன்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி நிலைமை. அந்த நிலைமை ஆயிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில இருந்துதான் நீங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டுங்க. நான் சொல்ற ஜோசி அப்படியே பழிக்கும். செய்கின்ற பரிகாரம் உடனே வேலை செய்யும். நீங்க எத்தனாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க? 3500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். ஆமாங்க, 3500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க. நான் சொன்ன அருள்வாக்கு அப்படியே பழிக்குது. ராமசாமி, உங்க வாயில கேட்டுட்டு செஞ்சால் அது வெற்றி. உங்ககிட்ட கேட்கணுங்க. செய்கின்ற பரிகாரம் மொத்தம் 101 வெற்றி கொடுத்தது. ஆமாசாமி, நீங்க அதை செய்யணும், அதுல வெற்றி தான் வருங்க. எல்லா காரியம் வெற்றி பெற வச்சு உங்க பையனுக்கு அயல்நாட்டு யோகத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன். உங்க பொண்ணுக்கு நல்ல விரும்பிய மனவாக்கி அமைச்சு கொடுத்துட்டேன். பேரம் பேச்சு உருவாக்கி கொடுத்துட்டேன். வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டேன். கையில பணம் செய்யற தொழில லாபம் உருவாக்கி கொடுத்துட்டேன். இப்ப கெட்ட கெட்ட கனவு வருது உங்களுக்கு. ஆமாங்க சாமி. பிள்ளைங்க ஏதோ ஆபத்து வரும் பயப்படுறீங்க. ஆமா சாமி. ஆமா சாமி. அந்த ஆபத்தை நீக்கி தரணும். ஆமாங்க சாமி. என் புள்ள நீண்ட ஆயுசா இருக்கணும். ஆமாங்க. நாங்க பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாது. ஆமாங்க சாமி. சொல்லுங்கய்யா. ஆமாங்க சாமி. ஆமாங்க ஐயா. பையன் நான் பட்ட கஷ்டம்லாம் பையனுக்கு வரக்கூடாதுங்க. பாதுகாப்பா நீங்க தான் இருக்கணும். தெய்வம் அவனை கூட துணை இருக்கணும். கண்டிப்பா சாமி. கண்டிப்பா முனிஷன் துணையா இருந்து குடும்பத்தை காப்பாத்தி தர. இதனால் பட்ட கஷ்டங்கள்லாம் நீக்கி நீ நல்ல நிலைமை உருவாக்கி கொடுத்துட்டேன். ஆமா சாமி, அதெல்லாம் நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டுங்க சாமி. இனி மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி உருவாக்கி தர. போதுமா? போதுங்க சாமி. சாமி சொல்லுங்க. மேற்கு திசையில இருந்து ஒரு பொண்ணு வருதுங்க. உங்க பையனுக்கா? பையனுங்க சாமி. அதையும் நல்ல வாழ்க்கை அமைச்சர். நம்மளது கல்யாணி நாடாருங்க சாமி. அவங்க கொங்கு நாடா இருப்பாங்க. அதெல்லாம் பாக்காதீங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டாங்களா சாமி? அதெல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? 2 டிகிரி படிச்சிருக்காங்க சாமி. பொண்ணு பிடிச்சிருக்கா பாருங்க. என்னால முடியாது எதுவுமே கிடையாது. உங்க பையன் எந்த பொண்ணு விரும்புறானோ அந்த பொண்ணையும் நல்ல மன வாழ்க்கை வர மாதிரி பண்ணி கொடுத்துற. போதுமா? சரிங்க சாமி. ஹலோ அண்ணா. வணக்கம். வணக்கம், சொல்லுமா. அதான பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கிறான். வைகாசில கல்யாணம் பண்ற மாதிரி. அதுக்குதான் அந்த பொண்ணே வருங்களா இல்ல வேற ஏதாச்சும் நல்ல இடம்? அந்த பொண்ணு நீ உங்க பையன் விரும்புற பொண்ணு நான் முடிச்சு தரமா? சரிங்கண்ணா. அம்மா, ஒரு காலத்துல எங்கிட்ட ஜோசியம் பாக்குறது மாதிரி எப்படிமா இருந்தீங்க சொல்லுங்க பாலா. நான் அப்பெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கண்ணா. சும்மா என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லை. உங்ககிட்ட ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்களுக்கு கரெக்டா எந்த இது எங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கும் பரிகாரம் செஞ்சு கொடுத்தீங்க. அப்புறம் தான் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் கூடிச்சு. உங்ககிட்ட வரவும் அதே மாதிரியே பையனுக்கும் அதே மாதிரியே பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் ஆகணுங்கண்ணா. உங்க பையனுக்கு அயல்நாட்டு போற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தா இல்லையா? ஆமாங்கண்ணா. இப்ப அயல்நாட்டு இருக்கான். ஆமாங்கண்ணா. அவனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. ஆமாங்கண்ணா. நல்ல மனவாழ்க்கை அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க. ஆமாங்கண்ணா. நான் 101 முடிச்சு தரேன். போதுமா?
சரிங்கண்ணா. நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாம்மா? உண்மைதாங்கண்ணா. என்கிட்ட வந்து நல்லா இருக்கிறீங்களா இல்லையா? நல்லா இருக்கேங்கண்ணா. நன்றி நன்றி, வணக்கம்மா. சரிங்கண்ணா.